வணக்கம். பொதுவாக சமூகத்தில் இருக்கின்ற பெண்கள் தங்களுடைய உரிமைகள் குறித்து பேசுவார்கள், எழுதுவார்கள். ஆனால் சமூகத்திற்கு முன்னே வந்து அந்த பெண்களுக்காக போராடுகின்ற நிலைமையை பார்த்தால் அரிதிலும் அரிதாகவே இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையின் அரசியல் வட்டத்தை பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மை சமூகங்களை பிரித்துப்படுத்துகின்ற பல பெண்கள் அரசியலுக்கு வந்தாலும் கூட சிறுபான்மை சமூகங்களிலிருந்து குறைவான பெண்களே அரசியலுக்கு வருகின்றார்கள். அவர்களுக்கான சேவைகளை வழங்குவதற்காக முன்வருபவர்களும் மிக குறைவாகவே இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தேசிய கட்சிகளில் அங்கம் வகித்து சிறுபான்மை பிரதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்வதோடு மாத்திரமல்லாமல் அந்த பெண்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கு முன் வருகின்ற பெண் பிரதிநிதிகள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆரம்ப காலங்களில் அஞ்சான் உம்மா என்றொரு முஸ்லிம் பெண் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அதை போன்று ஃபேரில் அஷ்ரஃப் இருந்தார். இவ்வாறானவர்கள் தவிர ஏனையவர்கள் தேசிய கட்சிகளில் இணைந்து அரசியலுக்குள் நுழைவதும் கஷ்டமான ஒரு பணி. அதே நேரத்தில் அவர்கள் உள்ளே வந்து செயலாற்றுவதும் மிக கடினமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக முதல் முறையாக ஒரு முஸ்லிம் பெண்மணி வேட்பாளராக கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுகின்றார். அவர் வேறு யாரும் அல்ல, ஃபெரோசா முசமில். அவரோடு தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஃபெரோசா முசமில் அவர்களுடைய உங்களுடைய அரசியல் பின்னணியை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் குடும்பத்தில் பலர் தேசிய கட்சிகளில் அங்கம் வகிக்கின்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள், சிலர் பதவி வகிக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நீங்கள் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? 30 வருட காலமாக நான் சேவை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சேவைகளை கொண்டு காந்தாசாவி என்ற பெண்களின் மன்றத்தால் இன்று 52 கிளைகளை கொழும்பு மாவட்டத்தில் திறந்து வைத்திருக்கிறேன். அதன் கீழ் 12,000 மெம்பர்ஸ் லேடிஸ் மெம்பர்ஸ் என்னுடன் இணைந்து சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பொலிட்டிக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு தேவையும் இல்லை. இருந்தாலும் அவங்களோட வேண்டுகோளை விட்டு நான் பொலிட்டிக்ஸ்க்கு 6 மாதத்துக்கு முந்தித்தான் நான் வந்து இதுக்கு இந்த சேவையில் கலந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் பொலிட்டிக்ஸ் என்றது எங்களுக்கு இது புதிய ஒரு செய்தி அல்ல. என்னுடைய கணவன் இன்று கொழும்பு மேயராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய எந்த வேலைகளிலும் நான் தான் ஈடுபட்டு அவர்கிட்ட பின்னால் நின்று கொண்டு அத்தனை சேவைகளும் அவருக்கும் செய்து கொடுத்து கொண்டு ஏனைய மக்கள், கொழும்பில் வாழும் அத்தனை பேரும், வறிய மக்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய பிள்ளைகள், அருமை பிள்ளைகள், ஸ்பெஷலாக நான் வந்து பிள்ளைகளோட நல்ல இறக்கப்பட்ட ஒரு பெண்மணி. பிள்ளைகளோட அவங்களோட படிப்புக்கு, அவங்களுடைய சுகாதாரத்துக்கு, அதே மாதிரி பெரிய ஆட்களுடைய தொழிலுக்கு, அதே மாதிரி அவங்களுடைய என்னென்ன சேவைகள், அவங்களுக்கு நிறைய பிரச்சனை. இந்த கொழும்பு வாழும் மக்களுக்கு வீடு இல்லாத பிரச்சனை, அவங்களுக்கு தொழில் இல்லாத பிரச்சனை, அவங்களோட பிள்ளைகளை ஒரு ஸ்கூலுக்கு அட்மிஷன் செய்கிறதுக்கு பிரச்சனை. இத்தனை பிரச்சனைகளுக்கும் நான் தலை கொடுத்து கொண்டு என்னால் முடியுமான சேவைகளை செய்து கொண்டு தான் நான் இருந்தேன். இருந்தாலும் என்னுடைய காந்தாசவியில் கிளைகளின் பெண்கள் அத்தனை பேரும் வந்து என்னுடைய கணவனிடம் வந்து வேண்டுகோள் அளித்தார். இந்த முறை எங்களோட மேடம் பலாசபா எலெக்ஷனுக்கு வர வேணுமென்று உள்ளமையாக சொல்லுகின்றனால் உள்ளமையால் சொல்ல வேணும் என்னென்றால் என்னுடைய கணவன் விருப்பப்படலை, என்னுடைய குடும்பத்தார்கள் விருப்பப்படவும் இல்லை. இருந்தாலும் அவங்களுடைய தேவையின் கீழ் அவங்க என்னுடைய கணவனை சந்தித்து அவங்க பெர்மிஷன் எடுத்துத்தான் வந்து சொன்னாங்க. இப்படி சார் பெர்மிஷன் கொடுத்துட்டார், மேடம் நீங்கள் வரத்தான் வேணும். விசேஷமாக பிள்ளைகளுடைய ஸ்கூல் அட்மிஷன் அதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதுக்காகத்தான் அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் அதுக்கு போய் போட்டியிட்டு அதில் வெற்றி பெற்றால் அது உள்ள சேவை அத்தனையும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, நீங்கள் செய்கிற சேவையை உங்களுக்கு இன்னும் கூட்டிக் கொள்ளலாம் என்றதுக்காக வேண்டித்தான் நான் இந்த பொலிட்டிக்கலில் போன பலாசபா நேரம் நான் இறங்கினேன். அத்துடன் என் கடைசி டைமில் எனக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் நான் அந்த நேரத்தில் என்னிடம் வந்து எத்தனையோ பேப்பரில் வந்து என்னைய ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சு என்னிடத்தில் கேட்டார்கள், உங்களுக்கு போன முறை கிடைக்கல, நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் ஒருத்தருக்கும் குறை கூற விரும்புகிற ஒரு பெண்மணி அல்ல. அது வந்து அல்லாஹ் இடத்துல, அல்லாவின் நாட்டம் இல்லாட்டில் எங்களுக்கு எதையும் செய்ய முடியாது. அல்லாட நம்பிக்கையோடு தான் நான் எதுவும் செய்கிற ஒரு பெண்மணி. இருந்தாலும் அல்லாட நாட்டம் இல்லை, அதன்படியால் தான் எனக்கு கிடைக்கல. ஒரு கதவை மூடினால் அல்லா தாலா எனக்கு 99 கதவுகளை திறந்து தருவான் என்று நான் பத்திரிகைக்கு
நான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நேரம் நான் உங்களுக்கு பதில் அளித்தேன். அதே மாதிரி இன்று எனக்கு பாராளுமன்றத்துக்கு லேசாக போகிறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பு அமைத்து தந்தான். அதுக்கு நான் உள்ளமையாக அல்லாஹ்க்கு சுக்குர் செய்யணும். ஏண்ட சேவையை இன்னும் நிறைய சேவையெல்லாம் எனக்கு செய்ய முடியும். பார்லிமெண்ட் இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நான் நம்புகிறேன். என்னுடைய அன்பான தாய்மார்கள் சகோதரர்கள் அத்தனை பேரும் எனக்கு நிறைய சப்போர்ட்டாக இருக்கிறார்கள். எனக்கு அது விளங்குது. அவங்க என்ன வெற்றி பெரிய மனாப்பேல் என்னை வெற்றி பெற செய்தால் என்ற சேவையை இன்னும் நிறைய நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் அவங்களுக்காக குரல் கொடுத்து அவங்களுடைய தேவைகள், அவங்களோட வீட்டு பிரச்சனை, அவங்களோட தொழில் பிரச்சனை அத்தனையும் இன்ஷா அல்லாஹ் நான் செய்து கொடுப்பேன் என்று உறுதியாக நான் தெரிவிக்கிறேன். ஃபெரஸா முஸம்மில் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களுக்கு அரசியலுக்கு வர எந்த தேவையும் இல்லை என்று. அரசியலுக்கு வர தேவையில்லாமல் இருந்த நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டுமாக இருந்தால் மக்கள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க நீங்கள் அரசியலுக்கு வந்ததாக கூறுகிறீர்கள். அந்தளவுக்கு நீங்கள் மக்களுக்கு என்ன செய்து விட்டீர்கள்? இர்ஃபான் சகோதரர், உங்களுக்கு நான் விடை அளிக்கிறதையும் பார்க்க என்னை பற்றி உங்களுக்கு விசாரிக்க வேண்டுமென்றால் கொழும்பு வாழும் மக்கள் எல்லா இடத்துல போய் கேட்டாலும் இந்த ஹாஜிமா யாருன்றதை சொல்லுவாங்க. கொழும்புல எல்லாருக்கும் தெரியும் ஹாஜிமான்னு தான் என்னை சொல்லுவாங்க, ஹாஜிமாக்கு பற்றி சொல்லுவாங்க. விசேஷமாக எங்களுடைய காந்தா சவி மூலம் ஒவ்வொரு மாதமும் நிறைய வேலை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக ஜனவரியில் நாங்கள் இந்த சின்ன நர்சரி ஸ்கூல், நிறைய ஸ்கூல் இருக்குது, டிசேபிள் சில்ட்ரன் ஸ்கூல் இருக்குது, அது எல்லாத்துக்கும் நாங்கள் புஸ்தகம், அதுக்கு தேவையான பேக்ஸ் எல்லாம் கொடுப்போம், பரிசளிப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் மெடிக்கல் கேம்ப் செய்வோம். 200 பேருக்கு இப்போ லாஸ்ட் வீக், இப்போ 2 வீக்ஸுக்கு முந்தி 200 பேருக்கு நாங்கள் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் செய்து கொடுத்தோம். விமென்ஸ் இன்டர்நேஷ்னல் டே பெண்களுக்காக அந்த ஃபங்க்ஷன் வச்சு அவங்களோட சுய தொழிலுக்காக மெஷின்களை வழங்கினோம், திரை செய்கிற மெஷின்களை வழங்கினோம், மில் அந்த கொச்சிக்காய் அதெல்லாம் அரைக்கிறது சின்ன மில் அதை வழங்கினோம். அவங்க வீட்டிலிருந்து அவங்க அன்றைக்கு என்ன சரி அவங்க சம்பாரித்து இன்றைக்கும் எனக்கு துவா செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதை கொண்டு அந்த ஏழை மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஏப்ரலில் நாங்கள் சிங்கள நியூ இயர் அது அந்த உற்சவம் செய்வோம். அதில் ஏற்கனவே 5000 பிள்ளைகளுக்கு மேலே ஈடுபடுவாங்க. அது பெரிய ஃபங்க்ஷனாக செய்வோம். பின்னால் மே மாதம் நாங்கள் வெசாக் எந்த சமித்தியில் 50% பௌத்த மக்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அதுக்காக நான் ஜாதி வேதம் இல்லாமல் எல்லாரையும் ஒன்று சேர்ந்து கொண்டு தான் இந்த வேலைகளை ஒற்றுமையாக நாங்கள் செய்து கொண்டு போகிறோம். அவங்களுக்கு வெசாக்குக்கு நாங்கள் இந்த முறை 12,000 பேருக்கு நாங்கள் கொடுத்தோம். அதே மாதிரி எங்களோட நோன்புக்கு நாங்கள் அது செய்கிறது எல்லாருக்கும். விமென்ஸ் இன்டர்நேஷ்னல் டேக்கு செய்கிறோம், சில்ட்ரன்ஸ் இன்டர்நேஷ்னல் டே அது கொடுப்போம். பிள்ளைகளோட ஸ்கூலுக்கு தேவைப்பட்ட அத்தனை என் பிறந்த நாள் டிசம்பர் 28ஆம் தேதி நான் ஒரு நாளும் என் குடும்பத்தோடு போய் நான் டின்னர் எடுத்துக்கொண்டு நான் பெருசாக ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பார்ட்டியும் இல்லை. நான் எப்பொழுதும் அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அந்த ஏழை பிள்ளைகளோட தான் அன்றாவ் 10 மணி வரங்காட்டி நான் கெம்பல் பார்க்கில் தான் எப்போவுமே என்னோடய ஃபங்க்ஷனை நான் செய்வேன். அவங்களோட தான் நான் அன்று நாளை கழிப்பேன். எல்லோரும் உங்களுக்கு விசேஷமாக ஒன்று செல்லணும். என்ற 52 பேரில் நான் 12,000 பிள்ளைகளுக்கு புஸ்தகம் கொடுத்தோம். நீங்கள் நினைப்பீங்க ஒரே நாளையில் நாங்கள் எப்படி கொடுக்குறேன், ஒரே நாளையில் நாங்கள் எப்படி கொடுக்குறேன்னு சொன்னால் கெம்பல் பார்க்கில் 52 மார்க்கீஸ் போட்டு ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் நாங்கள் ஒவ்வொரு மார்க்கீஸ் கொடுத்துருவோம். அவங்களோட ஆட்கள் ஒவ்வொரு மெம்பர்ஸ் 200 பேர் இருப்பாங்க, ஒரு 300 பேர் இருப்பாங்க. அவங்களோட பிள்ளைலாம் வருவாங்க. அந்த மார்க்கீஸில் அந்தந்த பிரான்ச்சில் அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ நான் அந்த 52 பிரான்ச்சுக்கும் நான் போவேன் பார்க்குறதுக்கு. ஏழை மக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன கேக் அந்த அவங்களோட பிரான்ச்சில் வச்சு என்ன வரவழைச்சி என்னோட சேர்ந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு சரியான சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷன். இன்ஷா அல்லா தான் இர்ஃபான் சகோதரர் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன். இன்ஷா அல்லா வார டிசம்பர் 28ஆம் தேதிக்கு கட்டாயம் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும். வந்தால் உங்களுக்கு விளங்கும் நான் செய்கிற சேவை எப்படி என்று. இது 36வது வருஷம் செய்கிறேன் இந்த புஸ்தகம் கொடுக்குறது. இது என் தாயிட வழியில் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த சேவையெல்லாம் வறிய மக்களுக்கு செய்யணுமென்று. அல்லாஹ் தந்த ரஹ்மத்து எங்களுக்கு இருக்குது, இன்கம் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் போதும். நான் நினைக்கிறேன் நான் செய்கிற சேவையை கொண்டு நாங்கள் மௌத்தாக போகிற மக்கள் மௌத்தாயினாலும் இது மட்டும்தான் எனக்கு அந்த உலகத்தில் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொன்று செல்ல விரும்பணும். நான் கொழும்புக்கு மட்டுமல்ல, கொழும்புக்கு வெளியில் நான் சேவை செய்கிறதுக்கு
உள்ள ஒரு பெண்மணி. என்னென்றால் மூத்தூரில் ருஸ்லா என்ற ஒரு பெண் பிள்ளை 20 பேருக்கு பெரிய மந்திரிமார்களுக்கு கடிதம் அனுப்பியிருந்தா. என்னிடத்தில் எனக்கும் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தேன். நான் அந்த கடிதத்தை உடைத்து பார்த்தேன். அதில் என்ன கூறியிருக்கிறேன், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு 20,000க்கு ஒரு இயர் புஸ்தகத்தை வாங்கி கொடுங்கன்னு ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன். பிறகு நான் என்ன செய்தேன், என் கணவன் இடத்துல இந்த கடிதத்தை காட்டினேன். அவர் ட்ரிங்கமல்ல டிஸ்ட்ரிக்டில் நம்பர் 1 வந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட். நான் என்னுடைய கணவர்கிட்ட சொன்னேன், இந்த பிள்ளையை நான் எடுத்து நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுவோம். எங்களோட ஏஜே முசமில் ஃபவுண்டேஷன் அண்ட் காந்தா சவிய மூலம் நாங்கள் பண்ணுவோம். எங்கள் மாப்பிள்ளை அதுக்கு விருப்பப்பட்டு உடனடியாக வரவில்லைங்கன்னு நாங்கள் வரவழைச்சி இன்றைக்கு அந்த புள்ள கொழும்பு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிற 5 இயர்ஸுக்கும் நாங்கள் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுறோம் அந்த பிள்ளைய. அந்த முறையில் சுனாமி நேரத்திலிருந்து நாங்கள் இந்த சேவையை ஸ்டார்ட் பண்ணினோம். காந்தா சவியை நாங்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்கள் மட்டக்களப்புக்கு வேணுமா, காலி மாத்திரை எல்லா இடத்துக்கும் நாங்கள் போய் கிழமை கணக்கு நின்று பெட்டிக்குள்ளோவில் அம்பாறையில் நாங்கள் அவங்களுக்கு அத்தனை பேருக்கு நாங்கள் சேவை அளித்தோம். ஏண்ட சேவை இன்றைக்கு நேற்று இந்த பொலிட்டிக்ஸுக்காக அல்ல, நான் என் ஆசையாக என் தாய் சொல்லி தந்த படிக்கு அந்த நாள் நான் கல்யாணம் முடிச்சு இப்போ 36 வருடங்களாக இந்த சேவையெல்லாம் நான் செய்து கொண்டு தான் வரேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த பொலிட்டிக்ஸுக்கு வந்து இது 6 மாதம்தான் விளங்கி. அவங்க சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் இந்த பொலிட்டிக்ஸுக்கு வந்தால் நீங்கள் செய்கிற சேவை இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொள்ளலாமண்டு. அதுக்காகத்தான் நான் பொலிட்டிக்ஸ்க்கு நான் வந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அநேகமாக நான் நம்புகிறேன் மக்களுடைய சந்தோஷமான முகத்தை பார்க்கக்கொள்ள எனக்கு தெரியுது. கட்டாயமாக 17ஆம் தேதி அவங்களுடைய வாக்குகளை மிக அதிகமான வாக்குகளுடன் என்னை வெற்றி பெற செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் நானும் பார்லிமெண்ட்டு போனேன். அவங்களுக்கு நான் இந்த செய்கிற சேவையை பார்க்க அதிகமான அளவு சேவைகளை செய்வேன். அவங்களுக்காக குரல் கொடுப்பேன். அவங்களோட பிள்ளைகளோட சுய தொழிலுக்கு உதவி செய்வேன். என்னென்ன என்னால் முடியுமோ அத்தனை வேலையை நான் செய்வேன் என்று நான் உங்களுடன் கூறுகிறேன். விசேஷமாக முஹர்ரம் நாங்கள் எவ்ரி இயர் எங்களோட பிள்ளைகளுக்கு ஏழை பிள்ளைகள் அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்குறதுக்காக நான் அந்த முஹர்ரத்தை நான் செய்து கொண்டு வர்றேன். அதில் நிறைய ஏழை பிள்ளைகள் போட்டி அளிப்பார்கள். அவர்களுக்கு நாங்கள் பரிசுகளை வழங்கி அவங்களே சந்தோஷப்படுத்த வைப்போம். அதே மாதிரி கிறிஸ்மஸில் டிசம்பர் மாதத்தில் நாங்கள் கிறிஸ்மஸ் பார்ட்டி செய்வோம். அந்த ஏழை பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி எனக்கு எந்த நேரம் ஒரு ஆசை அந்த பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை பார்க்குறதுக்கு தான் விசேஷமாக. அதே மாதிரி டிசம்பர் 28ஆம் தேதி பிள்ளைகளுக்கு நாங்கள் புஸ்தகம் வழங்குவோம். இந்த சேவையை நான் இன்ஷா அல்லாஹ் மவுத்து வரங்காட்டி நான் ஹஜ்ஜுக்கு போன வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு நேரம் துவா ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்கிறதுக்கு யா அல்லாஹ் எனக்கு நல்ல சக்தியை தாண்டி தான் துவா ஃபஸ்ட். அதுக்கு பிறகு 3 மாதத்தில் எனக்கு அல்லாஹ் உம்ராக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்தான். அந்த நேரம் என் துவா அதே துவா தான். அந்த நேரத்தில் என் கணவர் கேட்டார், உங்களுக்கு முதலாவது நீங்கள் துவா கேட்குறீங்க, அவங்களுக்கு நான் சொன்ன முதலாவது அவங்களோட ஏழையோட துவா தான் எனக்கு பெருச்சு. அந்த துவா கொண்டு நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு மௌத்து வரங்காட்டியும் அந்த துவா எங்களுக்கு தேவை என்று நான் என் கணவனுக்கு பதில் அளித்தேன். அவர் சிரிச்சிச்சேன்னா அப்போ மக்களுக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கு பிறகு தானே குடும்பத்துக்குன்னு சொல்லி கேட்டார். நான் தானே ஓமண்டு ஏழை மக்களுக்கு நான் அது எல்லாருக்கும் தெரியும். நான் இது இந்த பொலிட்டிக்ஸுக்கு மற்ற ஆட்கள் மாதிரி பொலிட்டிக்ஸ் நேரத்தில் சாமானை கொடுத்து வாக்கெடுக்க வந்த ஒரு பெண் அல்ல. நான் என் சேவையை கொண்டு தான் இன்றைக்கு அல்லாஹ் நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கிறது ஏழை மக்களுடைய சந்தோஷத்துக்காக. ஏன்னா அவங்களுக்காகத்தான் எனக்கு இந்த பதவி கிடைத்ததுன்னு நான் நினைக்கிறேன். விசேஷமாக ஏழை மக்களுடைய துவா, அப்படிப்பட்ட துவா எனக்கு நான் பார்லிமெண்ட்டுக்கு போனால் கட்டாயமாக கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா வேலையும் நடக்கும் என்று ஒரு சந்தோஷம் அவங்களோட மகிழ்ச்சி அவங்களோட மனசில் இப்போ வந்துட்டு. ஸோ அதுக்காகத்தான் நான் விசேஷமாக நான் நினைக்கிறேன் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எனக்கு தந்திரிக்கி அதுகளுக்கு உதவி செய்கிறதுக்கு. நாங்கள் பொலிட்டிக்கல் ஃபேமிலியாக இருக்கலாம், இருந்தாலும் அதுக்கல்ல எனக்கு இது கிடைத்திருக்கிறது எனக்கு நான் செய்கிற சேவைக்கு, மக்களுக்கு செய்கிற சேவைக்கு தான் அல்லாஹ் இந்த வெற்றியை எனக்கு தந்திருக்கிறான் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்த்தால் ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு பெண்ணாக அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு ஏழைகளுக்காக நிறைய சேவை செய்திருக்கிறீர்கள், நிறைய உதவி செய்திருக்கிறீர்கள். எந்த ஒரு சுயலாப அரசியல் நோக்கம் கருதாமல், அரசியலுக்கு வர வேண்டும் என்ற நோக்கமும் இல்லாமல் சேவை செய்ததாக கூறுகின்றீர்கள். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் உங்களை அரசியலுக்கு அழைத்து வந்தார்கள் என்று.
இந்த சேவை செய்த மக்கள் அனைவரும் உங்களுக்கு அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் எதிர்வரும் தேர்தல் போட்டியிடுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 12,000 காந்தா சபை மெம்பர்ஸுடைய வேண்டுகோளை கொண்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு நிச்சயமாக ஒன்று சொல்ல முடியும், மக்கள் இந்த கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் வாழும் அனைவர் மக்கள், முஸ்லிம்கள், பௌத்தவர்கள், தமிழர்கள், பர்கர்ஸ் எல்லோரும் சேர்ந்து, பெண்கள், ஆண்கள் எல்லோரும் சேர்ந்து என்னைய பெரும் வெற்றி கொண்டு வெற்றி வைப்பார் என்ற நம்பிக்கை இன்ஷா அல்லாஹ் என்னிடத்தில் இருக்கிறது. விசேஷமாக 17ஆம் தேதி, ஆகஸ்ட் 17ஆம் தேதி அவங்களோட வேண்டுகோளை கொண்டு தான் நான் இந்த இடத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கிறேன். எனக்கு பெரிய நம்பிக்கை ஒன்று இருக்கிறது, பெரிய வாக்குகளோடு என்னை வெற்றி வைப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் நான் வெற்றி வந்தால் அவங்களுக்கு செய்யக்கூடிய போகிற சேவைகள் பெண்களுக்கு மட்டுமல்ல, நான் சுமார் போன இந்த 2 வருடத்துக்கு காலத்தில் 4000 பிள்ளைகளுக்கு நான் தொழில் வாய்ப்பு எடுத்து கொடுத்துருக்கிறேன். அது கவர்மெண்ட் ஜாப் அல்ல, கவர்மெண்ட் ஜாப் ஒரு 7-8 பேருக்கு தான் எடுத்து கொடுத்தேன். விசேஷமாக ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறாங்க, நல்ல சம்பளத்தோடு சந்தோஷமாக அவங்க எல்லோரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதாவதாக காந்தா சவி என்று மட்டுமல்ல, இதில் ஏஜே முசமில் ஃபவுண்டேஷனும் நிறைய வேலைகளுங்களுக்கு எங்களுடன் ஒற்றுழைத்து கொண்டு போகிறார்கள். அதுபடியால் எங்களுக்கு பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் எங்களோட சேவையை செய்து கொண்டு போகிறோம். விசேஷமாக எங்களுடைய எல்லா பிரான்ச்சிலேயும் ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் செய்யலாது, அது தெரிஞ்ச விஷயம். எந்த பெண் இருந்தாலும் ஆண்களோட உதவியும் எங்களுக்கு வேணும். அதுபடியால் அவங்களோட சப்போர்ட்டும் எக்கச்சக்கமான சப்போர்ட்டாக இருக்கிறது, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கிறது. விசேஷமாக நான் சொல்ல விரும்புகிறேன், நான் அன்றைக்கு ஒரு மீட்டிங்குக்கு போனேன் கொழும்பு சென்ட்ரலில். அந்த மீட்டிங் எங்கள்கிட்ட காடை ஒரு வயசாளி, ஒரு அப்பம்மாய், ஒரு தாப்பன்மாய், ஒரு வயசாளி, நல்ல தொழுகையாளி, அவரோட கையில் எங்களோட ஒரு ஆள் போய் கொடுத்தாங்க இந்த காடை. கொடுத்தோன்னே நான் ஸ்டேஜிலேருந்து பார்த்து கொண்டு இருந்தேன். அவர் எடுத்து துவா செஞ்சுட்டு இப்படி மோந்து காடை சாக்கில் போட்டார். எனக்கு கண்ணால் நான் கண்டேன். அப்பொழுது தான் நான் நினச்சேன், அடே நான் செஞ்ச சேவை இவ்வளோ காலமாக இப்போ தான் எனக்கு தெரியும் மக்கள் இவ்வளோ என்னோட அன்பா, நான் இவ்வளோ காலமும் சல்லி சம்பாதிக்கல, இருந்த சல்லியை தான் நான் எல்லாருக்கும் மக்களுக்கு செலவழித்தேன். ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நான் மக்களை சம்பாதிச்சிருக்கிறேன். அது நிச்சயம் என்றது எனக்கு இப்போயே தெரிகிறது. எந்த ஒரு நான் கேன்வஸையும் போனாலும் உள்ளமையாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எனக்கு நடக்கிறதுக்கு இடமில்லை. ஊர் மக்கள் அப்படி என்னோட எனக்கு கால் அடி வச்சு போகிறதுக்கு இடமில்லை. அப்படியான க்ரௌட் அப்படியான தொகை என்னோட சேர்ந்து கொண்டு என்னோட வராங்க. எனக்கு அப்படி சப்போர்ட்டாக இருக்குது. அன்றைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை கிளம்பு நோத்துக்கு நாங்கள் கன்வர்ஸையும் போனோம். 11 மணி தொடங்கினோம், ராத்திரி 11 மணி வரங்காட்டி நாங்கள் ரோட்டில் கன்வர்சிங். மக்கள் விட்றாங்க இல்லை, மேடம் அந்த வாங்க, இந்த தோட்டத்துக்கு வாங்க, இந்த ரோட்டுக்கு வாங்க. ஏன்னா விசேஷமாக நான் தோட்ட மக்களோட சரியான விருப்பம், ஏழைகளோட அவங்க எந்த மையத்துக்கு சொன்னாலும், அவங்க சோமில் என்றாலும் நான் தோட்டத்துக்கு போவேன். எப்பொழுதும் போகும் பொழுது நான் ஒரு நோட் புக் கொண்டுக்கிட்டு போவேன். போய் அவங்களோட வேலையில் கான் உடஞ்சிருக்குதா, லைட் பத்துதா, தண்ணி அந்த டெப்பில் கொட்டுது எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு போவேன். போய் அவங்க சொல்ல முந்தி அவங்களோட வேலையில் நான் செய்து கொடுப்பேன். விசேஷமாக என் கணவர் மேயராக இருந்தாலும் எந்த புதன்கிழமையும் உங்களை யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், எந்த புதன்கிழமையும் நான் காலையில் 10 மணி போய் மாலை 4 மணி வரங்காட்டும் அவங்கள்ட்ட பப்ளிக் டே. அன்றைக்கு எந்த சிங்களமோ முஸ்லீமோ இவங்க வந்தாலும், எந்த பார்ட்டி ஆட்களும் வந்தாலும், ஜாதி பேதம் இல்லாமல் அத்தனை பேருடைய சேவையிலையும் அத்தனை பேருக்கு செய்யக்கூடிய வேலைகளையும் நான் எவ்ரி வெனிஸ்டே நான் செய்து கொடுப்பேன். அது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது வெனிஸ்டேக்கு அது அவங்க எங்களோட டிரெக்டர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் என்னத்துக்கு இந்த காலடிக்கு வரணும், நான் வரேன் மேடம் ரூமுக்கு சேர்ந்த. நான் இல்லை, அவங்களோட காலடிக்கு போய் அத்தனை ஏழை மக்கள்கிட்ட சேவையிலையும் நான் அதை செய்து கொடுக்கறது. அது எந்த கிழமைக்கு ஒருக்க எந்த புதன்கிழமை நான் அந்த இடத்துக்கு போகிறது, அந்த சேவை அது பெரிய சேவை. அந்த இடத்துல விசேஷமாக இந்த தோட்டத்தில் உள்ள வேலை வெட்டி என்னுடைய கணவருடைய காசியால் முனிசிபல் எலெக்ஷன் இருக்குது, அதை கொண்டு நிறைய வேலை இருந்தாலும் கணவர் மேயரண்ட முறையில் வேலை செய்தாலும் மக்களோட வேண்டுகோள் எனக்கு தான் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி மேடம் ஹாஜிமா எங்களோட லைட் வேலை செய்தில்லை, ஹாஜிமா எங்களோட குப்பை நிறைஞ்சிருக்கு, அது கொஞ்சம் எடுத்து விடுங்க,
எங்களுக்கு கான் பிளாக் ஆகிருக்காச்சு எல்லா வேலையும் விசேஷமாக அந்த விஷயத்தில் என் கணவர் சான்ஸ்காரன்னு சொல்லணும். நான் அவருக்கு நிறைய உதவி அவருக்கு தெரியா அவரோட வேலையெல்லாம் நான் தான் செய்து கொடுக்குறேன். மக்களுக்கு 100% என் கையால் அவரோட வேலைகளும் நடக்கிறது. அது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். கொழும்பு மாவட்டத்தில் காணப்படுகின்ற அடிப்படை பிரச்சனைகளில் உங்களால் முடிந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு வழங்கியிருக்கின்றீர்கள். ஆனாலும் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு இருக்கிறது. கால்வாய்களிலிருந்து அசுத்தமான நீர்கள் வெளியேறுகின்றன. இதனால் நோய் தாக்கம் அதிக அளவில் ஏற்படுகிற ஒரு பிரச்சனை கொழும்பிலே இருக்கிறது. அதையும் தாண்டி கல்வி பிரச்சனை இருக்கிறது. கல்வி கற்பதில் இருக்கின்ற சூழல் பிரச்சனை, அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு சரியான பொருளாதார வசதி இல்லை, அதனூடாக அவர்களுக்கு கல்வி கற்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதையும் தாண்டி சில குடும்பங்கள் மாறி மாறி உறங்குகின்ற ஒரு நிலைமையும் கொழும்பில் காணப்படுகிறது. 1-2 பேர் வீடுகளில் உள்ளே உறங்கி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளியிலே சில குடும்பத்தினர்கள் உறங்குகின்றார்கள். குடியிருப்பு பிரச்சனை, அவர்களுக்கு சரியானதொரு வீட்டு திட்டம் ஒன்றில்லை. இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளை நீங்கள் இனம் கண்டிருக்கின்றீர்களா? உங்களுக்கு மக்கள் வாக்களித்தால் எதிர்வரும் காலங்களில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் சொல்கிறது உண்மையிலே உண்மை. அந்த விஷயங்களை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் எங்களுடைய ஐக்கிய கட்சி தேசிய கட்சி 20 வருட காலங்களால் ஆட்சியில் இருக்கவில்லை. நான் நினைக்கிறேன் விசேஷமாக அந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. எங்களுடைய தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மேனிஃபெஸ்டோவில் எல்லாம் போட்டிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் மக்கள் நிறைய வாக்குகளால் எங்களை வெற்றி பெற்றால், எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி வந்தால் கண்டிப்பாக கட்டாயமாக அத்தனை வேலைகளும் அவர் செய்வார். விசேஷமாக வீடு இல்லாத பிரச்சனை மக்களுக்கு அவங்களுடைய வீடுகள் விசேஷமாக கொழும்பு மாவட்டத்தில் 50,000 வீடு கட்டுறதுக்கு எங்களுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூறியிருக்கிறார். 10 லட்சம் பேருக்கு தொழில் வாய்ப்பு செய்து கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார். விசேஷமாக எங்களுடைய மக்களுக்கு வீடு இல்லாத பிரச்சனை, விசேஷமாக பிள்ளைகளுக்கு ஹெல்த், அவங்களுக்கு நெலும்பு பிரச்சனை, அவங்களோட டெனேஜ் லைன் ப்ராப்ளம், அதை கொண்டு அவங்களுக்கு நிறைய வியாதிகள் உண்டாகிறது. இதெல்லாம் எனக்கு தெரியும். என்னென்றால் நான் இந்த நேரம் அடிக்கடி தோட்டத்திற்கு நான் விசிட் பண்ணுற பொம்பளை, அதுபடியால் எனக்கு இதெல்லாம் தெரியும். உண்மையாக இந்த 17ஆம் தேதி பிறகு எங்களோட மக்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். இன்ஷா அல்லாஹ் அமைச்சு கொடுப்பான் என்று நான் உறுதியாக நான் சொல்கிறேன். எங்களோட ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்கள் மக்களுக்கு நல்லொரு முடிவை அல்லாஹ் முந்தி 2வது நல்லொரு முடிவை எடுத்து கொடுப்பார் என்று நம்பிக்கை இருக்குது. இத்தனை பிரச்சனைகளும் கூடிய சீக்கிரம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி இதுக்கு நல்லொரு தீர்வு எங்களுக்கு காணலாம் என்ற நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கிறது. அத்தனை பிரச்சனைகளையும் அவர் செய்து கொடுப்பார். அத்துடன் நாங்களும் இன்று பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு பொலிட்டிக்கல் செய்ய எங்களுக்கு தேவையில்லை, பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு தேவையில்லை. இத்தனை வருஷமாக நான் வெளியில் இருந்து செய்த சேவைகளை நானும் இன்ஷா அல்லாஹ் என்னையும் அவங்க வெற்றி பெற செய்தால் ஏண்ட ஏழை மக்களுக்காக வேண்டியும் ஏண்ட வறிய மக்களுக்காக வேண்டியும் நான் ஃபைட் பண்ணி அவங்களுக்கு இத்தனை வேலையை நான் செய்து கொடுப்பேன். இவ்வளோ காலமாக 30 வருஷமாக நான் செய்த சேவைகளை இன்னும் அதிகமாக கட்டாயமாக அவங்களுக்கு நான் செய்து கொடுக்கத்தான் நான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். நான் சல்லி சம்பாதிக்கிறதுக்கு நான் வரல. அல்லாஹ் தந்த ரஹமத் எல்லாம் இருக்காது, அல்ஹம்துலில்லாஹ் போதும். அதை கொண்டு தான் நான் இவ்வளோ காலமாக மக்களுக்கு சந்தோஷமாக என்னிடத்தில் இருக்கிறத கொண்டு நான் சந்தோஷப்படுகிறேன் மக்களுக்கு கொடுத்து. இதையும் 17ஆம் தேதி இன்னும் இன்ஷா அல்லாஹ் என்ற காய்ச்சால் நான் இவ்வளோ காலம் செஞ்சேன். நான் வெற்றி வந்தால் நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் நான் எல்லா மந்திரிமார்களிடத்திலும் போய் பிரதமர் விசேஷமாக என்னோட நல்ல இறக்கம் அது உங்களுக்கு செல்லணும். என் கணவரையும் பார்க்க என்னோட தான் இறக்கம். அதனால் எனக்கு எதையும் போய் அவரோட கதைச்சி என் மக்களுக்கு எல்லா வேலையும் எனக்கு செய்து கொடுக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எல்லாம் இன்ஷா அல்லாஹ் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மக்களோட வாக்களை கொண்டு இந்த வெற்றி அல்லாஹ் எனக்கு தந்தால் கட்டாயமாக உள்ளமையாக உண்மையாக அத்தனை வேலைகளை நான் செய்து கொடுப்பேன் என்று உங்களுடன் தெரிவிக்கிறேன். எம்முடைய இந்த நேர்காணலை நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இறுதியாக மக்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? மக்களுக்கு ஒரு விசேஷமாக ஒரு விஷயத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தேர்தல் காலத்தில் நிறைய ஆட்கள் வருவார்கள், போட்டியிடுவார்கள், வந்து சாமான் சட்டியில் கொடுப்பார்கள், வாக்கை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு பார்ப்பார்கள். நான் அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி இல்லை. நான் 30 வருஷ காலமாக நான் மக்களுக்கு செய்வதான் செய்திருக்கிறேன். இருந்தாலும் என் பேச்சு குறையும், ஆனால் சேவையில் நான் மேலதிகமான சேவைகளை செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன். மக்கள் இப்பொழுது என்ன ஆசைப்படுகிறார் என்றால் பேச்சை குறைச்சிட்டு வேலையைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.
மக்களுக்கு விசேஷமாக நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், என்னுடைய வேலை எப்பொழுதும் அதிகரித்து கொண்டு தான் போகும், அதில் ஒரு குறைபாடும் வராது என்ற நம்பிக்கையை நான் அவங்களுக்கு தெரிவிக்கிறேன். விசேஷமாக கிட்டத்தில் கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள், சாமான கொடுப்பார்கள், வாக்கள் எடுப்பார்கள் என்று. அது நான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. ஏனென்றால் நான் எலெக்ஷனுக்காக மாத்திரமல்ல, நான் 30 வருட காலமாக இது என்னுடைய சேவை. இந்த சேவையும் இந்த பொலிட்டிக்ஸையும் ஒன்றுக்கு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய சேவை எப்பொழுதும் அதிகமாகும், அது அதிகமாக கொண்டு இருக்கிறது. நான் பார்லிமெண்ட்டுக்கு போனாலும் அந்த சேவையில் நான் எப்பொழுதும் கூடுதலாக இருப்பேன். என் பேச்சு குறை இருக்கும், ஆனால் சேவையில் அதிகமாக இருப்பேன். நன்றி ஃபெரோசா முசமில் அவர்களே, இதுவரையும் என்னோடு இணைந்து இந்த நேர்காணலில் இணைந்து கொண்டமைக்கு. குறிப்பாக எல்லோரும் அரசியலுக்கு வந்துவிட்டுத்தான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசியலுக்கு வருவார்கள். நீங்கள் அதையும் தாண்டி கடந்த 3 தசாப்த காலங்களுக்கும் அதிகமான காலம் மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு சேவை செய்துவிட்டுத்தான் மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவர்களுடைய வேண்டுகோளின் பேரில் அரசியலுக்கு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று வசந்தம் டிவி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.